தமிழகத்தை பாதுகாக்க அதிமுக ஆட்சி அமைவது மட்டுமே ஒரே தீர்வு என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை நடைபெறாத இடமே இல்லை என்று குற்றம் சாட்டினார். போதைப் பொருள் விற்பனையால் தமிழக இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதாக தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர், சிறுமிகள் முதல் முதியோர் வரை எவருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக விமர்சித்தார். திமுக ஆட்சியை அகற்றினால் மட்டுமே தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் எனவும் அவர் கூறினார். சிந்திச்சு பாருங்க, தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்குதுன்னு நீங்க ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இந்த தேர்தல். இன்றைக்கு தமிழகத்துல போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை. விற்கிது இல்ல? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலினுக்கு காது கேட்கட்டும். இங்கதான் அதிகமா விற்கிதான் அறிவிச்சவர் சொல்ற. ஆக நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய குழந்தை செல்வம் கண்ணை இமை காப்பதை போல வளர்த்து ஆளாக்கின பிறகு இந்த ஆட்சியில் இருக்கிற கொடுமையின் காரணமாக போதைப் பொருள் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடங்களில அதிகமாக விற்பனை செய்வதால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தி கண்ணெதிரே சீரழியக்கூடிய நிலை தொடர வேண்டுமா? இப்படிப்பட்ட ஆட்சி நாட்டுக்கு தேவையா? ஒரு கொடுமையான ஆட்சி. இதற்கு இந்த அரசாங்கம் தீர்வு காண முடியல. ஏன்னா பல பேர் இந்த கஞ்சா விற்பதற்கு துணை நிற்பதே ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஆக சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற நேரம் இந்த நேரம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அது உங்க கையில் தான் இருக்குது. வாக்காளர் பெருமக்கள் தான் நீதிபதிகள், எஜமானர்கள். நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.